கர்த்தர் நல்லவர். இந்த அற்புதமான நாளிலே ஜெபமே ஜெயம் ப்ரோக்ராமுக்கு எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க வந்திருக்கிற அன்பு நண்பர்கள், விசுவாசிகள், அன்பு சப்ஸ்கிரைபர்ஸ், ஃபாலோவர்ஸ், உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே நாளும் மனைவி வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் படிக்க போகிறோம், கேட்க போகிறோம். ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிற இந்த வார்த்தைகள் நமக்கு மகா பெரிய பலனை செய்ய போகிறது. முதலாவது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் அவருடைய உதவிக்காய் ஜெபிக்க போகிறோம். என்றால் நம்ம நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கே ஜெபம் பண்ணணும். நீ டு ப்ரே என்றால் அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளால் ஜெபிக்க முடியாது. அதனால தான் இந்த ஜெபம் ரொம்ப பவர்ஃபுல். கர்த்தர் நம்ம கற்பித்த ஜெபம். இதை நாம் செய்து அற்புதமாய் கர்த்தருடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலையும் நம்முடைய வாழ்க்கையில் விசேஷமாக இந்த ஜெப வேலையில் நடக்கணுன்றது நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். சேர்ந்து இந்த ஜெபத்தை செய்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தருமாறு ஜெபிப்போம். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஆமென். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, ஆமென். உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் ஆண்டவரே. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை என்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். 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 ஜெபம். பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த நேரத்திலே கர்த்தாவே எங்கள் எல்லாரையும் கர்த்தாவே இந்த ஜெப கொடுகையிலே ஆண்டவரே கூடி சேர்த்த கிருபைக்கு உமக்கு நன்றி. உம்மை நோக்கி பார்க்க செய்த கிருபைக்கு உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் வேண்டுகிற விண்ணப்பங்களுக்கு உம்முடைய செவிகள் திறந்தவைகளா இருக்கிறதே அதுக்கு நமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற திருத்தினால கழுவப்பட்ட நீதிமான்களாக உம்முடைய பிள்ளைகளாக நிறுத்துகிறே உமக்கு நன்றி ஆண்டவரே. வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தருடைய செல்ல பிள்ளைகளா இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த தகுதியை நீர் கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நன்றி. தகுதி இல்லாத எங்கள் மேல் நீர் பாராட்டின மகா பெரிய அன்பிற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. மகா பெரிய தயவிற்காக நமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபையினால் நிரப்புவீராக. கிருபையினால் எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புவீராக கர்த்தாவே. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரை கொண்டு எங்களை நிரப்புவீராக. இந்த நேரத்தில் எங்கள் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுவீராக. வார்த்தையை கொண்டு எங்களோட பேசுவீராக. ஜெப கொடுகை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களோட இடைப்பட்டு வழிநடத்துவீராக. இயேசுவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் ஆளுகை செய்வீர். ஆமென். ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya. He is our senior pastor. He is our chief pastor. He is our senior partner. அற்புதமானவர், நடத்துகிறவர், ஆலோசனையில ஆச்சரியமானவர். நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு கிறிஸ்து இயேசு சிலுவையில சாபமானபடினால் நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிறாங்க. அதனால தான் அவர் ரொம்ப அதிகமாக சார்ந்து கொள்ளணும். விசேஷமாய் செபிக்கும் போது, வேதத்தை படிக்கும் போது அவருடைய உதவி நமக்கு ரொம்ப வேணும். அதுவும் இன்னைக்கு தியானம் பண்ணுகிற காரியத்தை அவருடைய துணை இல்லாமல் கேட்டோம்னா பலருக்கு புரியாது. ஆனால் ஆவியானவர் உதவி செய்யும் போது நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்படும் போது அவருடைய சித்தம் ஜெபித்தோம்ல பரமண்டலங்களில் நம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலும் சித்தம் செய்யப்படுவதாக. ரொம்ப பவர்ஃபுல், ரொம்ப சக்தி வாய்ந்த ஜெபம். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு 3வது வசனம், சங்கீதம் 112 3வது வசனத்துக்கு வரப்போகிறோம். பாருங்க, இந்த ஜனவரி மாதம் இந்த புது வருஷத்தில் முதலாவது நாள் முதல் வசனத்தை பார்த்தோம், 2வது நாள் 2வது வசனத்தை பார்த்தோம். இன்னைக்கு 3வது நாள் 3வது வசனத்தை பார்க்க போகிறோம். முன்பாக எல்லாம் சேர்த்து முதல் 2 வசனம் சேர்த்து படிப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகள் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க ஆமென். 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 இப்படி கர்த்தருக்கு பயந்து ஒரு கட்டளையில் பிரியமா இருக்கிற மனுஷன்
அவன் ஃபர்ஸ்ட் எப்பேற்பட்டவன்? பாக்கியவான். நேற்று தினத்தில் சொன்னேன், பாக்கியவான் அப்படின்னா அவன் சந்தோஷமான. எஸ், happy, fortunate and to be envied. Beautiful. Happy, fortunate, yes, and to be envied. சந்தோஷமானவன், அதிர்ஷ்டசாலி, எல்லாரும் பொறாமைப்படத்தக்க விதத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இதுதான் பாக்கியவான். அப்பதான் யோசிச்சு பாருங்க, எல்லாரும் உங்களை கண்டு எப்படி பொறாமைப்படுவாங்க? நல்லா இருக்கும்போது தான் சந்தோஷமா இருக்கும். பாக்கியவானுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தத்தை வேதம் வச்சிருக்குங்க. இப்படி உங்களுக்கு நம்ம சந்தோஷம் கூட சொல்லிடலாம், உள்ளான சந்தோஷம். அதிர்ஷ்டசாலியா? பெரிய அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னு உலகம் உங்களை பார்த்து சொல்லணும்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயம் நடக்கணும். அது நடக்கும்ன்றார் ஆண்டவர். அடுத்து அதுக்கும் மேலே ஒரு படி, எல்லாரும் உனக்கு கண் பொறாமையில பொங்கணும். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யார? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். மிகவும் பிரியம், மிகவும் பிரியம், ரொம்ப பிரியம். வார்த்தையின் மேல இரவும் பகலும் பிரியம், இரவும் பகலும் தியானம், இரவும் பகலும் இதே யோசனை. கர்த்தனுக்கு வைத்திருக்க சுதந்திரிப்பதற்கு யோசுவா ஆண்டவர் சொல்றாரு, இரவும் பகலும் இந்த வார்த்தை உன் கண்களுக்கு முன்பாய் இருப்பதாக, இது உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக, வாயை விட்டு பிரியாத இருப்பதாக, இது உன் இருதயத்தை விட்டு பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கப்படியெல்லாம் நீ கவனமாக இருக்க முடியும். இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டு, அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், வெற்றி பெறுவாய். அதனால தான் வேதத்தை எடுத்து படித்தது. புது வருஷத்துல நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக வார்த்தையை தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை என்ன பண்ணணும்? மீண்டு கொள்ளணும், அப்படியே அதை உட்கொள்ளணும். மாறாதது நீரோடு என் மேல வாஞ்சையா இருக்கிறது போல நம்ம ஆத்மா எப்போதும் கர்த்தருடைய காரியங்கள் மேல வாஞ்சையாய், இதுதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு இருக்கணும். என்ன தெரியுமா நடக்கும்? உங்க வாழ்க்கை பாக்கியம் உள்ளதாய் மாறுகிறது. அந்த பாக்கியத்துடைய எக்ஸ்பேன்ஷனாய், விரிவாக்கமாய், அதில் உள்ளவைகள், அதோடைய சரத்துகள், அதில் உள்ள காரியங்கள் அடுத்த தலைகளில் வருது. பாக்கியவானா இருக்கிறவன் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த படத்தை பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு ஆசையை வைத்திருக்கிறாருன்னு. இப்பேற்பட்ட பாக்கியவான் அவன் சந்ததி, இந்த பாக்கியவானுடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திருமணமாகும், குழந்தைகள் பிறக்கும், அந்த குழந்தைகள் பூமியிலே பெரியவர்களா இருப்பாங்க, செம்மையானவர்களுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். அடுத்து வருது பாருங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். பிரியமானவர்களே, ஐஸ்வர்யம், ஆஸ்தி இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொன்னோம்னா இது கள்ள போதனை, இவரெல்லாம் வந்து செழிப்பு போதகர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் ஆஸ்தியையும் முதலாவது பேசுகிறதே யார் தான்? ஆண்டவர் தான் பேசுகிறார். ட்ரோல் பண்ணணும், ரோஸ் பண்ணணும் அப்படின்னா முதலாவது யாரை தான் பண்ணணும்? ஆண்டவர் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆண்டவரை போய் அவனுடைய வார்த்தையெல்லாம் எடுத்து இந்த கிரிட்டிசைஸ் பண்ணுற ஆட்கள்லாம் அதை கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு அப்புறமா எங்ககிட்ட வாங்க, ஜீசஸை ட்ரோல் பண்ணுங்க, ஜீசஸை ரோஸ் பண்ணுங்க, முடிஞ்சால் பண்ணி பாருங்களேன். நாங்கள் அவர் சொன்ன வார்த்தை தாங்க சொல்கிறோம். நாங்கள் வேதத்துக்கு வெளியே போய் பேசுறது கிடையாது. வறுத்தெடுக்க போகிறோம், எதை வறுத்தெடுக்கிறீங்க? இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். நண்பர்கள் சொல்லுகிறேன், வறுத்தெடுக்கிற நண்பர்கள் மட்டும் இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் சொல்லுகிறேன். புரியல, மனக்கண்கள் திறக்கப்பட. அதனால ஆரம்பத்தில் சொன்ன பரிசுத்த ஆவியாருடைய உதவி நமக்கு தேவை. இன்னைக்கு 3வது நாள், இன்னைக்கு ஜனவரி 3ஆம் தேதி இந்த வசனத்தை படிக்கிறோம். 4வது நாள் 4வது வசனத்துக்கு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இதில் எத்தனை நாள் செலவு பண்ண போகிறோன்னு தெரியல. ஏன்னா இதில் நான் விசுவாசிக்கிறேன், நானும் என் மனைவி இதில் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு, கொஞ்சம் இல்லை நல்லாவே ஸ்பெஷலிஸ்ட். நான் என்னுடைய PhD இதில் தான் பண்ணேன், செழிப்பில் தான். கர்த்தர் நமக்காய் வைத்திருக்கிற செழிப்பு, அதுக்காய் அவர் கொடுத்த விலை, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்து 219 பக்கத்துக்கு ஒரு புக்கு எழுதி
தீசிஸ் எழுதி அதை சப்மிட் பண்ணி அப்படிதான் டாக்டரேட் பட்டம் வாங்கி பிஹெச்டியை அற்புதமாக கர்த்தருடைய கிருபையால் முடித்தேன். எதுக்கு உங்களுக்கு சொல்கிறேன்னா, 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுது, கிறிஸ்து இயேசு நமக்காய் தரித்திரரானா, நம் நிமித்தம் ஏழையானா, உங்களையும் என்னையும் செல்வந்தர்களாக்க. இது என்னமோ இதை பேசினாலே கள்ள போதகர்கள்லாம். அப்போ உண்மையான அதுக்கான அர்த்தம் என்ன? அதெல்லாம் ஒரு நாட்களை பார்க்க போகும். முதலாவது இன்னைக்கு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும்னா இருக்கும், அவ்வளோதான். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுவான்னு சொல்றாரு. இருக்கிறத இருக்குன்னு சொல்லி இல்லாத இல்லைன்னு சொல்லி, அவ்வளோதான். இருக்குன்னா இருக்கும். ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டில் இருக்குன்னா இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இப்படிதான் இருப்பான்னு கர்த்தர் ஆசைப்படுறாரு, அப்படிதான் இருக்கும். தாவீது சொல்றான் பாருங்க, சங்கீதம் 37 25வது வசனத்துல, நான் இளைஞனாக இருந்தேன், வாலிபனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன். வாலிபனா இருந்தேன், இப்ப வயசாயிருச்சு, 37, 25. ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. புரியுதா உங்களுக்கு? நீதிமான் இப்படிப்பட்டவனா இருப்பான். சொல்றான், நான் சின்ன பையனா இருந்தேன், இப்ப வயசாயிருச்சு, ஆனா இது வரைக்கும் நீதிமான் கைவிடப்பட்டதும் கிடையாது, அவன் கை ஏந்தினதும் கிடையாது. சொல்ல பார்ப்போம், கைவிடப்பட்டதும் கிடையாது, அவன் கை ஏந்தினதும் கிடையாது. ஏன்னா அடுத்த வசனம் பார்க்கிறோம், அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தருக்கு பயப்படுறவன், அவனுடைய வாழ்க்கை, அவன் குடும்பம், அவனால் ஏற்படுத்தப்படுகிற அந்த பாரம்பரியம், அந்த லெகசி எப்படி இருக்கும்னா, கடன் வாங்குகிறவரா இல்லை, கடன் கொடுக்கிறவர்களாய் சந்ததியை மாறும். உங்க வாழ்க்கையே மாறும். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்குறான். அப்போ இமேஜின் த பிளென்டி, த அபண்டன்ஸ் இன் திஸ் ஹவுஸ். அவன் வீட்டில் இருக்கிற விருத்தி, வீட்டில் இருக்கிற அபண்டன்ஸ் பெருக்கும், அளவில்லாத ஆசீர்வாதம். அது பாருங்க, நிறைய நேரத்தில் இதெல்லாம் நம்ம தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதனால புரியல. இப்போ எகிப்துல இருந்து இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது அவங்களுக்கு இந்த பாலும் தேன்லாம் தெரியல. ஏன்னா அவங்க அடியும் மிதியும் உதையும் வாங்கிட்டு இருந்தவங்க கிட்ட போய் பாலும் தேனுனா ஒன்றும் புரியல. 400 வருஷமா அடியும் மிதியும் வாங்கிக்கிட்டு வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் இந்த குக்கும்பர் பூண்டுகின்ற தின்னுட்டு வெங்காயத்தை தின்னுட்டு இருந்தவனுக்குலாம் பாலும் தேனுன்னா அவனுக்கு வந்து ஒன்றும் புரியல. அதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு, பார்ப்பா, ஒவ்வொரு கோத்திரத்துலேருந்து ஒருத்தம் போய் பார்த்துட்டு வா, அதோடைய முன்ருசியை எடுத்துட்டு வந்து மக்கள்கிட்ட காட்டு அப்படின்னு அனுப்புனா, அதில் யோசுவாவையும் கேலேபையும் தவிர மற்ற 10 பேரும் வந்து கர்த்தருக்கு பிடிக்காததை பேசுறாங்க. அவனுக்கு ஒன்றும் பொய் சொல்லலை, இருக்கிறத சொல்றானுங்க. ஐயோ அவங்களா ராட்சதர்கள், கர்த்தர் அதெல்லாம் பார்க்க சொல்லலை. கர்த்தருடைய திட்டம் என்னன்னா, போ, அது எவ்வளோ நல்லதுன்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்றாரு. ஆனால் இவன் போனவன் அந்த தேசத்தை பார்க்காம தேச குடிகளை பார்க்குறான். ஆஹா, ராட்சதர்கள். இன்னைக்கு மக்கள் அது எப்படி ஒரு வீடை கட்ட முடியும், இன்னைக்கு இருக்க வேலைவாசி, கர்த்தர் அதெல்லாம் பார்க்க சொல்றாரா? கர்த்தர் என்ன பார்க்க சொல்றாரு? கர்த்தர் பார்க்க சொல்றது அவரை மட்டும் தான் பார்க்க சொல்றாரு. அதாவது சொல்றான், எனக்கு உதவி உம்மிடத்துல இருந்து மட்டும் வருது அப்படின்னா, என் உதவிக்காக அந்த மலையை இந்த மலையை தேடி பார்க்க மாட்டேன். ஏன் உதவி உங்ககிட்ட இருந்து வருது. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலே எனக்கு ஒத்தாசை வருதுன்றான். அவர் என் காலை தள்ளாட விட்டார், அவனை காக்கிறவர் என்ன உறங்கவே மாட்டாரு. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை என்றார். இந்த நேரத்தில் உங்களுக்கு உற்சாகப்படுத்துற பாருங்க, சேர்ந்து படிப்போம். அவன் நித்தம் இறங்கி கடன் கொடுக்கிறான், அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். புரியுதா உங்களுக்கு? தீமையை விட்டு, அதான் அந்த முதல் வசனம், தீமையை விட்டு விலகி நன்மை செய், என்றென்றைக்கும் நிலைத்திருப்பாய். புரியுதுங்களா உங்களுக்கு?
அப்போ கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகி நன்மை செய்து அவருடைய கட்டளைகள்ல வார்த்தைகள்ல பிரியமா இருந்து அதற்கு கீழ்ப்படிந்து செவி கொடுத்து செவி சாய்க்கும் போது ஆஸ்தி ஐஸ்வர்யம் வீட்டுல இருக்குங்க. ஆமேன்னு சொல்லும் போது மரியாளுக்கு எப்படி அற்புதம் நடந்துச்சு, ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆகிறாங்கன்னா அவங்க சொன்ன ஆமேன், இதோட ஆண்டவர் கண்டிப்பா உங்க வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். அதே போல மனித ஆமேன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நான் சொல்ற பாருங்க, இயேசுவின் நாமத்தில் ஆஸ்தி ஐஸ்வர்யம் நம்ம வீட்டுல உண்டாகும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீட்லயும் உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. அது எப்படி இது எப்படி அப்படின்லாம் போனோம்னா நடக்காது. யோசுவா மாதிரி கால மாதிரி பேசணும், எளிதாய் நடக்கும். அற்புதமான கடன் பிள்ளை வெளியே வருவேன், நான் நித்தம் இறங்கி கடன் கொடுப்பேன். அவனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றான். வயசா இருந்த இளைஞரா இருந்த இப்ப வயசாயிருச்சு, ஆனால் கைப்படப்பட்டதே இல்லை. இவருக்கு சோறு கிடைக்குமான்னு அவன் சந்ததி போய் கை ஏந்தினதே இல்லைன்னு சொல்ற பாருங்க. தேவ பிள்ளைகளே, உங்க சந்ததி அப்பத்துக்காக யார் வீட்டு வாசலில் நிற்கவே மாட்டாங்க. அந்த தீமை, அந்த கொடுமை, அந்த தரித்திரத்தை, அந்த வறுமையை சிலுவையில் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க சந்ததி நல்லா இருக்கும். நம்முடைய வம்சத்துல பிச்சைக்காரர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க, ஏழைகள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் இன்னும் நடுத்தர வர்க்கம் கூட இருக்க மாட்டாங்க. எல்லாம் செல்வ செழிப்பாய் தான் இருப்பார்கள். நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், செல்வ செழிப்பாய் தான் இருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசுவோம். நாளைக்கு திரும்பியும் பேசுவோம், நாளானைக்கும் பேசுவோம், இந்த வருடம் முழுவதும் பேசுவோம். கர்த்தர் எவ்வளவு நல்லவராக இருக்காருன்னு பேசுவோம். அதுக்கு முன்பாக நம்ம ஜெபிக்க போறோம். சேர்ந்து விசுவாசி சொல்லுங்க, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் என் வீட்டில் இருக்கும். ஜெபம் பண்ணலாமா? பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் இந்த நல்ல நாளுக்காக நன்றி. தேவாவியானவர் நீர் எங்கள் மேல் அசைவாடி மகா பெரிய விதத்துல நீர் எங்களுக்கு நன்மையை செய்து வருகிறபடியால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை உண்டு. எல்லா பொருளாதார நெருக்கடிகள் இருந்து எல்லா பொருளாதார நுகத்தடியை நீர் உடைத்து விடுதலை தருவீராக. எல்லா கடன்களும் மறைவதாக, ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அவன் வீட்டில் இருக்கும் என்று எழுதியிருக்கிறபடியே உண்டாகட்டும். உண்டாகட்டும். மக்கள் வாழ்ந்திருப்பார்களாக, வாழ்ந்திருப்பார்களாக. எங்கள் குடும்பங்கள்ல, எங்கள் சபைகள்ல மக்கள் வாழ்ந்திருப்பார்களாக, பார்த்து கொண்டிருக்கிற வாழ்ந்திருப்பார்களாக. எங்கள் நிமித்தம் நீர் ஏழையானீரே, எங்களை செல்வந்தர்களாய் மாற்றுவதற்காக மகா பெரிய செல்வந்தராகிய நீர் எங்களுக்காக ஏழையானீரே. வாழ வைக்க நீர் மரித்தீரே, நாங்கள் பிழைத்திருப்போம், நல்லா இருப்போம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே, இந்த நாள்ல கர்த்தாவே இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பொருளாதார நன்மைகளை செய்வீராக. சங்கீதம் 112:3 ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டுல இருக்கும் என்று சொன்னீரே. கர்த்தாவே, ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் இருப்பதற்கு வீடு உண்டாகட்டும், வீடுகள் உண்டாகட்டும், சொந்த நிலங்கள் உண்டாகட்டும், சொந்த வீடுகள் உண்டாகட்டும். அதுல ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் இருக்கட்டும். வீடு இல்லாதவர்களுக்கு வீடு உண்டாகட்டும், வீடு இருக்கிறவர்களுக்கு அந்த வீடு நிறைய உம்முடைய ஆண்டவருடைய கிருபையால நல்ல பொருட்கள் நிரம்பி இருக்கட்டும், சந்தோஷம் சமாதானம் இருக்கட்டும். உங்களுடைய வார்த்தையின்படி ஆகட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே மக்கள் வாழட்டும், சுகமாகட்டும். வியாதியோடு பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் சுகமாகட்டும். அற்புதங்களை செய்வீராக, நிகழ்த்துவீராக. பார்த்து கொண்டிருக்கும் போதே சுகம் உண்டாகட்டும். வேண்டிய எல்லா காரியத்துக்கும் பதில் தருவீராக. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய அபிஷேகம் கிரியை செய்யட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற சபை ஊழியர்கள், ஆண்டவரே, பாஸ்டர்மார்களுடைய சபைகள்லாம் ஆஸ்வதிக்கப்படட்டும், பெருகட்டும், சொந்த நிலங்கள் உண்டாகட்டும். கர்த்தருடைய அற்புதத்தினால, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அற்புதங்கள் நடக்கட்டும். பிள்ளைகள்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்களா, பிள்ளைகளுடைய சமாதானம் ரொம்ப பெருசா இருக்கட்டும். கர்த்தாவே, கணவன் மனைவியை சந்தோஷமா இருப்பார்களாக. கர்த்தாவே, சபைகள் ஆண்டவரே பெருகட்டும், பெருகட்டும், பெருகட்டும். எங்கள் சபை GACF இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது பார்க்க இன்னும் பல ஆயிரம் மடங்கு பெருகட்டும். ஜன திரட்சி உமக்கு மகிமை கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் பெருகட்டும். ஆண்டவரே, ஜெபமே ஜெயம் ஊழியம் பெருகட்டும். ஆண்டவரே, பல ஆயிரக்கணக்கில் வந்து கர்த்தாவே இதை எங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்படியே செய்ய போகிற கிருபை காய்மு நன்றி. இயேசுவின் நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you people. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே கர்த்தரை நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் Amen. என்றும் மறவாதே. ஆமென். Amen. God bless you people. Love you so much. எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். உண்மையாக நான் என் மனைவி இந்த ஆசீர்வாத வார்த்தைகள் உண்மையில் பேசுகிறோம். ஆமென். ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் வீட்டில் வீட்டில் இருக்கும். Amen. God bless you.